வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்காலட்டா ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானே அதில் 1 டீஸ்பூன் அளவு வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 போல் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறமா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அதோட வாசம் நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது வாசனை பொருட்கள் சேர்க்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு மசாலா பொருட்களை வதக்கினாதான் குழம்பு நல்லா கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். எலும்பும் கொஞ்சம் போன்லெஸ் பீசஸும் எடுத்திருக்கேன். நான் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ப உப்போட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கலாம். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, 2 முந்திரி, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மையற மாதிரி அரைச்சிக்கோங்க. பெருஞ்சீரகம் கசகசாலாம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துருவன தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கடைசி டைமில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும் குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டா நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சாதத்தோட இல்லை நான், சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.